ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன தொட்டிய பார்த்துக்கிட்டீங்களா? இப்ப நான் காமிக்க போறது உங்களுக்கு நம்ப முடியுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நம்பவே முடியலங்க. பாருங்க, எத்தன கொத்து பூவுன்ட்டு. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னாங்க, "கொடி நெறைய வீடு முழுக்க படர்ந்து போயிருச்சு இந்த சி சம்மங்கி பூ. ஆனா பூ ஒண்ணு கூட பூக்கவே இல்ல." அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், "இல்லப்பா, என் செடி வந்து சின்ன தொட்டியில தான் வச்சிருக்கேன். இன்னுமே கொடி ரொம்ப பெரிய அளவுல போல. ஆனா பூ பார்த்தீங்கன்னா, அவ்ளோ வந்திருக்குன்னு பாருங்களேன்." இந்த சின்ன மொட்ட பார்க்கும்போது கொலுசு முத்து மாரி இருக்கு இல்லையா? பார்க்கறதுக்கு எவ்ளோ இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து மெயின்டனன்ஸோ ஏதோ உரம் போட்டேன்னா இல்லவே இல்லங்க. எந்த உரமும் இதுக்கு மட்டும் நான் இன்னும் குடுக்கவே இல்ல. ஏன்னா இது வந்து கட்டிங்ஸ் போட்டு செடி வந்து ப்ராபகேஷனுக்காக வச்சது தான். ஆனா இது நெறைய மொட்டும், பூவும் வரத பார்த்து எனக்கே ஆசையா இருந்தது. சரி விட்டுருவோம். ஏன்னா நெறைய வீடியோஸ்ல நான் பார்த்துருக்கேன். இது வந்து விதை வரும் அப்டின்ட்டு. ஸோ இவ்ளோ பூ பூக்கறதுல அட்லீஸ்ட் ஒரே ஒரு விதையாவது வராதா? அத பாத்துற மாட்டோமான்னு எனக்கு ஒரு ஏக்கம், ஆசை. பார்க்கலாம் அது எப்படி வருதா இல்லையான்ட்டு. ஆனா கொத்து கொத்தா பூ. இது வந்து வாசம் எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னா, எனக்கு சரியா ஐடியா இல்ல. ஏன்னா இது ஒரு சின்ன ஒரு மிளகா மாரி உள்ள வாசம். கிட்ட போகும்போது ஒரு மைல்டான ஒரு ஸ்மெல்லு. ரொம்ப பெரிய அளவுலலாம் வாசம் இல்ல. அதே இன்னொரு கொடி, இந்த கொடி நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். இதுல 2 கொடி சுத்தி இருக்கு. ஒண்ணு வந்து கொடி சம்பங்கியும், இன்னொன்னு சிறு சிறு குறிஞ்சான்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கொடியும் தான். பாருங்க, இதுலயுமே பூ இருக்கு. ஆனா அந்த ஃபர்ஸ்ட்டு காமிச்ச அளவுலலாம் இல்ல. நல்ல வெயில்